Hi friends, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல ஒரு நியூவா ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் நம்ம சேனலுக்காக. அதை தான் ரிவ்யூ பண்ண போறோம். இது வந்து நம்ம செகண்ட் சேனலுக்காக வாங்கின திங்ஸ் கிடையாது. இது வந்து நம்ம கிராஃப்ட் தமிழ் சேனலுக்காக வாங்கின ஒரு திங்ஸ் தான். இது வந்து என்ன இருக்குன்னு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா இது வந்து டால்லாம் எதுவும் கிடையாதுங்க. இது வந்து ஒரு கிராஃப்ட் ஆர் பெயிண்டிங் ஆர்ட்லாம் பண்றதுக்கான ஒரு திங்ஸ். ஓகே. என்னன்னு பாத்தீங்கன்னா பிரஷ் கலெக்ஷன்ஸ். ஓகே. நிறைய டிஃபரண்ட் கலெக்ஷன்ஸ்ல இருக்கிற ஒரு பிரஷ் பேக்கெட் தான் இது. இது வந்து நான் Flipkartல தான் வாங்கினேன். இதோட பிரைஸ் வந்து நான் லாஸ்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பிரஷஸ்லாம் எப்படி இருக்கு, என்னென்ன டிசைனில் இருக்குன்னு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறேன். ஆக்சுவலி நான் இது எதுக்காக இந்த வீடியோ மட்டும் தனியாக ஷேர் பண்ணுறேன்னா, பெயிண்டிங் பிடிக்கிறவங்க நிறைய பேர் நம்ம சேனலில் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ப்ரஷ் கலெக்ஷன்ஸ் காமிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் உங்களோட ப்ரஷ் கலெக்ஷன்ஸை மட்டும் தனியாக ஒரு வீடியோவில் காமிங்கக்கா, நீங்கள் வச்சுருக்க எல்லா ப்ரஷஸையும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நான் வந்து இப்போ வாங்கியிருக்க ப்ரஷ் மட்டும் காமிக்கிறேன். முடிஞ்சால் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். பட் இப்போ நியூவாக வாங்கியிருக்கிறது இது ஒர்த்தா, பெயிண்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கா, எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா நம்ம சேனலில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பெயிண்டிங் விரும்புகிறவங்களா இருக்கீங்க. ஸோ நிறைய கமெண்ட்லேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் நம்ம இந்த பெயிண்ட் ப்ரஷ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாங்கிக்கோங்க. நான் இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இதோட ரிவ்யூ எல்லாமே கேளுங்க. அதுக்கப்புறம் இதோட ரேட்டும் கேளுங்க. நெக்ஸ்ட் வந்து இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்ட்கான லிங்க் ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பட்டை ப்ரஷ் இருந்துச்சு. அது வந்து கையில் பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணுவாங்க இல்லையா, இதோட நேம் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரியல, சீரியஸாக தெரிஞ்சால் நான் சொல்லிடுவேன். இது வந்து அந்த ப்ரஷ்ஷில் இருந்துச்சு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் செட்டு. அதாவது நான் இதுக்கு முன்னாடி ப்ரஷ் வாங்கினது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பட்டை ப்ரஷ்னால் பட்டை ப்ரஷ் பேக்கெட் மட்டும்தான் இருக்கும். தின் ப்ரஷ்னால் தின் ப்ரஷ் பேக்கெட்டில் வந்து தின் ப்ரஷ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த பேக்கெட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து வந்தது இருக்குது. நானும் பாரிஸில் நிறைய இடத்துல இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து வந்த ப்ரஷ் பேக்கெட் தேடி இருக்கேன். ஸோ கிடைக்கல. அதனால தான் நான் வந்துட்டு இதில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன்னு சொல்லலாம். ப்ரஷ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அந்த டெக்ஸ்சர் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஒயிட் சிமெண்ட்லலாம் ஏதாவது வந்துட்டு பண்ணுறோம் அப்படின்னா பெயிண்டிங் தான். ஒயிட் சிமெண்ட்டில் வந்துட்டு நம்ம ஏதாவது வந்துட்டு டெக்ஸ்சர் கொடுத்துட்டு மேலே பெயிண்டிங் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து இது தேவைப்படும். அந்த டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கு இது தேவைப்படும். இந்த ஒரு சின்ன ஸ்பூன் மாதிரி தான் இருக்கும் இது எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. ஆனால் நான் மொத்தமாக செட்டாக தான் பார்த்துருக்கேன். ஸோ தனியாக இல்லை அப்படிங்கிறதுனால வாங்கலை. முன்னாடி ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு ஸ்பூன் டைப்பு. பட் இதுதான் வந்து ப்ராப்பராக அந்த ஒயிட் சிமெண்ட்லாம் ஏதாவது பண்ணோன்னா பண்ணுறதுக்கு வந்து உள்ள அந்த ஸ்பூனுன்னு சொல்லலாம் அது. ஸோ வந்து இதுவுமே அந்த செட் கூட சேர்ந்து கிடச்சிச்சா, சரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் சேர்த்து வந்து வாங்கினேன். இது நான் வந்து ஒயிட் சிமெண்ட்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதில் வந்து ஏதாவது எனக்கு கிராஃப்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஷேர் பண்ணணும் ரொம்ப நாளாக நான் யோசிச்சிட்டே இருக்கேன். நான் வந்துட்டு நல்ல கிராஃப்டாக இது வச்சு நான் ஏதாவது ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரஷ் பேக்கெட், மிக்சடு ப்ரஷ் பேக்கெட்னு சொல்லலாம். எல்லா ப்ரஷ்ஷுமே மிக்ஸாக இருக்கும். இதில் பின்னாடியே பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு டைப்லேயும் வந்து இருக்குது. தின் ப்ரஷ் இருக்குது, பட்டை ப்ரஷ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரிஞ்ச மாதிரி வரும் பார்த்திங்களா, அந்த ப்ரஷ் இருக்குது. எல்லாமே இருக்குது இதில். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். இது எல்லாமே எனக்கு வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் பெயிண்டிங்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பெயிண்டிங்லாம் நிறைய போட்டேன்னா நான் வந்து இதை தான் யூஸ் பண்ணுவேன். அதனால தான் வாங்கியிருக்கேன். ஸோ பெயிண்டிங் பிடிக்கிறவங்க இந்த மாதிரி வாங்கி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இதை எடுத்து பார்க்கும்போது எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. குவாலிட்டியாகவுமே இருக்குது ப்ரஷஸ் எல்லாமே. ரேட்டுக்குமே வந்து ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். நான் வாங்கின ரேட்டுக்குமே சரி ஓகே. நான் ரேட் சொல்லிடுறேன். ரேட் வந்து பார்த்திங்கன்னா ₹399 டெலிவரி சார்ஜோடு சேர்த்து இந்த ரேட்டு. ஸோ நான் வந்து பாரிஸில் ஒரு ப்ரஷ் பேக்கெட், அதாவது பட்டை ப்ரஷ் பேக்கெட் மட்டுமே ₹300 கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி தின் ப்ரஷ் வந்து ₹350 வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படி பார்க்கும்போது இது எல்லா டைப்லேயும் சேர்ந்து இருக்கிறப்போ இந்த ரேட்டுக்கு வந்து எனக்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா வந்து நான் கம்பெனி ப்ரஷ் அந்த மாதிரி நான் ரேட்டுக்கு அதிகமாக கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரிஸ்லேயே அந்த ரேட்டில் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து இதுவுமே நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. யூஸ் பண்ண தான் இது எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். ஸோ நான் எப்படியும் நம்ம சேனலில் தானே யூஸ் பண்ணுவேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நல்லா இருக்குது. அது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நான் அந்த தொட்டு பார்க்கும்போது அந்த ப்ரஷ்ஷில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவுமே இருக்குது. ஸோ பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம பெயிண்டிங்லாம் நிறைய பண்ணலாம். அண்ட் வந்து பெயிண்டிங் பண்ணுறதுக்காக இன்னொரு ஷீட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன், கேன்வாஸ் ஷீட்டு. ஸோ அது வந்துட்டதுக்கப்புறம் அந்த ஷீட் யூஸ் பண்ணி நம்ம பெயிண்டிங் பண்ணலாம். ஓகேங்களா? ஷீட்டும் அண்ட் வந்து இந்த ப்ரஷ்ஷும் தான் ஆர்டர் பண்ணேன். இதுதான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. சரி இதை மட்டும் நம்ம வந்து உங்களுக்கு ஒரு ரிவ்யூவாக போட்டுடலாம்னு சொல்லிட்டு தான். அண்ட் இதில் வந்துட்டு எல்லா டிஃப்ரெண்ட் பெயிண்ட் ப்ரஷ்ஷஸும் இருக்கிறனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேவா? அண்ட் வந்து இந்த லாஸ்ட் இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில்
இருக்கிறது. இந்த மாதிரி நான் இப்போ ரீசெண்டாக வந்து நான் பாரிஸில் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு 3 ப்ரஷஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை கூட உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அதோட ரேட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். என்னன்னு தெரில, ப்ரஷஸ் மட்டும் பாரிஸில் அவ்வளோ ரேட்டாக இருக்குது. கம்மிலேயும் இருக்குது, ஆனால் அந்த ப்ரஷ் சுத்தமாக நல்லா இருக்க மாட்டேங்குது. இந்த பாருங்கள், இதுதான். இது வந்து 95 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு இது 3 ப்ரஷ் இருக்கும் இதில். ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ப்ரஷ்ஷு. ஆனால் வந்து 3 ப்ரஷ் மட்டுமே வந்து 95 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. இந்த மாதிரி ப்ரஷ் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, பெயிண்டிங்க்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். நான் வந்து உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். நான் வந்து கிராஃப்ட் திங்ஸ் ரிவ்யூ வீடியோவில் காமிச்சிருப்பேன். பட் இது ஓப்பன் பண்ணிலாம் நான் காமிக்கல, எப்படி இருக்குன்னுலாம் சொல்லி தனியாலாம் இந்த ப்ரஷ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்க மாட்டேன். இந்த ப்ரஷ் கலெக்ஷனோட சொல்லலாம்னு சொல்லி தோணுச்சு, அதனால் அதையும் எடுத்தேன். இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இது வந்து எப்படி இருக்குன்னா ஸ்மூத்தாக இருக்குது, அதே மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குங்க. சீரியஸாக சொல்லணும்னா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணோம்ல, அதை விட இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து தனியாக 3 ப்ரஷஸ் மட்டுமே நம்மளுக்கு 95 ருபீ கிட்ட, அதாவது 100 ரூபாய் கிட்ட வந்துடுதில்ல. ஸோ அதனால் இந்த 3 ப்ரஷ்மே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, அதே மாதிரி நல்லா ஸ்மூத்தாகவும் இருந்துச்சு. யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இதெல்லாம் வச்சு எப்படா யூஸ் பண்ணுவோம், எப்போ சீக்கிரம் ஒரு பெயிண்டிங் பண்ணுவோன்னு இருக்குது. கண்டிப்பாக நான் சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன். கேன்வாஸ் ஷீட் வந்துடுச்சுன்னா நான் சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன். ஏதாவது நல்ல ஒரு பெயிண்டிங் உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி நான் ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? அடுத்து இன்னொரு ப்ரஷ் 25 ருபீன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரஷ் வாங்கினேன். இது வந்து லோக்கல் ப்ரஷ் தான். சீரியஸாக சொன்னேன், இது வந்து நான் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் வாங்கியிருக்கேன் நம்ம சேனலில். இது வந்து நான் இது 15 ருபீன்க்குலாம் இது வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் இந்த டைம் போகும்போது 25 ருபீன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இது வந்து லோக்கல் ப்ரஷ்ஷாக இருந்தால் கூட எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. இதில் இருக்கிற ஒரே ஒரு மிஸ்டேக், அந்த ப்ராப்ளம் என்னென்னா அந்த கட்டை கொடுத்துருக்காங்கல்ல மேலே, அது மட்டும் தான் கொஞ்சம் லோ குவாலிட்டி மாதிரி தெரியும். பட் வந்து கீழே இருக்கிற அந்த ப்ரஷ் நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குங்க சீரியஸாகவே பெயிண்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு இப்போ நியூவாக வாங்கியிருக்கிற நம்மளோட ப்ரஷ் கலெக்ஷன்ஸு. இதில் வந்து நான் ஆன்லைனில் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா. ஸோ வந்து அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நான் இதை வச்சு நிறைய பெயிண்டிங் வந்து ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.